ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்ன இன்றைக்கி சண்டே வேலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? என்ன நீ நேற்றும் வீடியோ போடல, இன்றைக்கும் லேட்டாக போடுற அப்படின்னு எல்லோரும் என்ன திட்டுறீங்க. அது எனக்கு புரியுது. சில பல வேலை வந்து விட்டதால் எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்கவில்லை. ஆகையால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சண்டை இருந்ததுலாம் உண்மைதான். அதுக்காக உங்கள் அக்காவெல்லாம் நாங்கள் கொடுமை பண்ணிட மாட்டோம். ஐயோ, உங்கள் வீட்டை பற்றி எனக்கு தெரியாதா? நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. அப்புறம் வேற எதை பற்றி யோசிக்கிற? சொன்னா தானே தெரியும், சொல்லுப்பா. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வாயால் தானே சொல்லுவாங்க, இவன் வேற எதாவது சொல்ல போகிறான். வினோத் சொன்னா தானே தெரியும், சொல்லு. அட்ட யாரா இவன்? வெண்ணெய் திரண்டு வர நேரத்தை பானையை உடச்சிக்காதியா? எல்லாம் ஓகே ஆகி வரும்போது இவன் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். பாரா, எங்க அர்ஜுன் அண்ணா பழமொழிலாம் சொல்றாரு. ஓ, இதுக்கு பேர் தான் பழமொழியா? எனக்கு தெரியாதுமா. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அந்த வினோத் மட்டும் ஓகே சொல்லிட்டான். அடுத்த முகூர்த்தத்துல அறிவு மாமாக்கும் கலையக்காக்கும் கல்யாணம் தான். அடி, சித்தப்பாவிட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. இருக்காதா பின்ன? சின்ன வயசுல இருந்து எனக்காக எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாரு. அவர் கல்யாணத்துல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அதெல்லாம் எப்படி விட்டு கொடுத்துட முடியும்? ஆமா ஆமா, எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கு. நானும் தான். என்னையும் சேர்த்துக்கவங்கள, நானும் தான் இருக்கேன் அதுல. ஒரு கல்யாணம் வேலை செய்ய எத்தனை பேர் போட்டி? கவலையப்படாதீங்க, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுலயும் நீங்க எல்லாம் வந்து வேலை செய்யுங்க. மதமா, எதுக்கு இப்ப முறைக்கிற? எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்துலயும் சரி, எனக்கு 100வது கல்யாணம் நடந்தாலும் சரி, நீ மட்டும்தான் என் பக்கத்துல பொண்டாட்டியா இருப்ப. வேற யாரும் அந்த இடத்துல வர முடியாது. என்னடா உண்மையை சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா முறைக்கிறான். பொண்டாட்டினா முறைக்கிறதும் புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறதும் சகஜம். அதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. இவன் தானே எங்கேயும் செம்மையா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற ஒருத்தன் வாங்கின மாதிரி சொல்றான் பத்தியா? டேய், இன்னைக்கு ஓட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சலடா உங்களுக்கு. பாருடா, உன் பொண்டாட்டி முறைச்சிட்டு இருக்கு, போய் சமாதானப்படுத்து போ. வந்துட்டானுங்க என்ன கலாய்க்க. ஐயோ, முறைக்கிறாளே. இதுக்கு தான் வாயை எங்கேயும் விடக்கூடாது, வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. கேட்டேனா இப்போ அனுபவிக்கிறேன். சரி, ஒரு பாட்டை பாடி சமாதானப்படுத்துவோம். நீதானம்மா என் தாளம், மாறாதம்மா என்னாலும். ஐயோ கவின், தயவு செஞ்சு பாடாதீங்க, நான் கோவமே படல. ஆசிய கண்டத்தை இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த புருஷனும் பார்த்துருக்க மாட்டான். நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அசிங்கப்படுத்தினாலும் அவன் சிரிச்சிட்டார்ல, அதுவே எனக்கு போதும். போடா, போய் உன் பொழப்ப பாரு போ. ஏதோ பேசுறாங்க, வெயிட் பண்ணுங்க. அது வந்துமா, சொல்லுப்பா. இல்ல, எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற பழக்கம் தான் இருக்கு. அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். மேட்ச்ல ஒரு சிக்ஸரு போட ஆப்போனன்ட் டீம் அலருது. இல்ல, புரியல. அதாவது இப்போ நான் எங்கள் அக்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னா, அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை எனக்கு, அதாவது எங்கள் வீட்டில் நான் மட்டும் தானே இருக்கேன், அதனால எனக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும். அதுதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. என்ன, எதுக்கு இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இல்லடி, அவங்க சொல்கிறத பார்த்தா உன்னதான் என்னதான் பொண்ணு கேட்பாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அவன் தான் புதுசாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு ஏதாவது சொல்கிறானே. இன்னைக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற மது? இல்லடி, நீ அர்ஜுன் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாத. அவனே எங்கள் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான். இதில் எனக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆனால் என்ன, ஆனா அவனுக்கு என்ன? அவன் அவங்க அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருப்பான். அர்ஜுன், சொல்லு பிரவீன். இங்கே நடந்ததெல்லாம் உன் காதில் கேட்டுச்சு தானே? கேட்டுட்டு தான் இருந்த. மச்சான், நீ ஓகே தானே? எனக்கு என்னடா, நான் ஓகே தான். அட என்ன மச்சான்,
ஒன்றுமா நான் அவளை மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எங்கள் அம்மாவை அனிதாவை கல்யாணம் பண்ண சொல்லும் போதே நான் அவளை மனசுலேருந்து தூக்கி போட்டேன். அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. நம்மளுக்கு சுபா இல்லாட்டி அனிதா, ஃபீல் பண்ணாத, விடு பார்த்துக்கலாம். என்ன இவன் இப்படி சொல்கிறான்? அதான் அவனே மனசில் சுபா இல்லைன்ட்டான். அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஃப்ரீயாக விட்டு பார்த்துக்கலாம். சாரி சுபா, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நீ எனக்கு இல்லைல்ல. சுபா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் தான் அவன் என் மனசுல இல்லைன்னு சொல்றேன்ல. திருப்பி திருப்பி ஏன் நீங்க அவனை பத்தி பேசுறீங்க? சுபா, நீ கோவத்துல பேசுற. பொறுமையா யோசிச்சு முடிவெடு சுபா. ஷோ, என் வாழ்க்கைக்கு என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அர்ஜுன், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் குழப்பமா இருக்கும்போது நீ தானே வந்து அந்த குழப்பத்தை தெளிவு பண்ணுவேன். இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரேன். எங்கடி போறாவ தெரியல. போயிட்டு வருவா, பாத்துக்கலாம். சுபா எங்கே போகிற? சுபா என்னதான் என் மேலே கோவமாக இருக்க மாதிரி நடித்தாலும் அவன் மனசு கண்டிப்பாக இப்போ ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். நான் போய் பேசினா தான் அவளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் ஒரு கால் பேசிட்டு வரேன்டா. என்னடா பச்சை காயின் போகுது, பின்னாடியே கருப்பு காயினும் போகுதே, சரியில்லையே. ஏறம்பூரில் ஏதுடா பச்சை காயின்? ஏண்டா ஒரு காமெடி டைலாக் சொல்லும் போது உனக்கு அந்த குறை நிறையெல்லாம் ரொம்ப முக்கியமா? காமெடினா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேட்கணும், புரியுதா? ஓ, காமெடியா? அடுத்த வாட்டி சொல்லிட்டு பண்ணுடா, தெரியவே இல்லை எனக்கு. என் பொண்டாட்டி தான் இதை நல்லா பண்ணுவான்னு பார்த்தா என் பொண்டாட்டியை விட இவன் இதை நல்லா பண்ணுறானே. பொண்ணுங்களோட நல்லா கோச்சுக்கிறடா டேய். சுபா, ஏய், யாரை கேட்டு நீ என் ரூம்குள்ள வந்த? சுபா, என்ன எதுக்கு இப்போ உன் தொல்லை சாய வச்சிருக்க? கண்டிப்பா இப்போ நீ குழப்பமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது எப்படிடா? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னோட சுபாடி. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா என்கிட்ட அனிதாவை கல்யாணம் பண்ணி கேட்கும் போதும் எனக்கு இப்படி ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா கடைசியில் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் மனசுல பெரிய நம்பிக்கையே இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்லை சுபா. அப்புறம் இதுல உன் கல்யாணம் மட்டும் இல்லை, உன் மாமாவோட கல்யாணமும் அடங்கியிருக்கு. இதுல நம்ம எதனா பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அவருக்கு பிரச்சனை வரும். அதுக்கு இப்போ உனக்காக மட்டும் யோசிக்க கூடாது, உங்க மாமாக்காகவும் சேர்த்து யோசிக்கணும். எனக்கு அது புரியாமலாம் இல்லை, புரியுது. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. வேற வழி இல்லை சுபா, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ எல்லாமே அவ்வளவுதானா? எனக்கு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்றது சரியா வரும்னு எனக்கு தோணல. அப்போ இதுக்கப்புறம் நான் குழப்பமா இருந்தா எனக்கு தெளிவாக்கி நீ வர மாட்டியா? எனக்கு எதுவும் பிரச்சனைனா கூட வந்து நீ நிற்க மாட்டியா அர்ஜுன்? எல்லாமே முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? சுபா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சுபா. ஐயோ, என்னால முடியல. கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிறீங்க? எனக்கு தெரியும், என்னதான் நீ என் மேல கோவமா இருக்க மாதிரி நடிச்சாலும் நிறைய வார்த்தைகளை சொன்னாலும் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆமா, ஆனா இனிமே அப்படி இல்லை, அதை நீ ஏத்துக்கணும். சுபா அழாத. என்னால முடியல அர்ஜுன். வேற வழி இல்லை சுபா. ஏதோ உனக்கு மட்டும் கல்யாணம் அரேஞ்ச் பண்றாங்கன்னா அதுல என்ன பிரச்சனை பண்ணி நான் கல்யாணம் பண்ணிடுவேன். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உன் மாமா வாழ்க்கையும் அதை இருக்குன்னும் போது அதில் எதுவும் எனக்கு பண்ண பயமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் உங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அதை நீயே என்கிட்ட நிறைய சொல்லியிருக்க. இப்போ அவருக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நம்ம அதில் உள்ள போய் அவர் வாழ்க்கை போயிடுச்சுன்னா சத்தியமா அந்த குற்ற உணர்ச்சியை நான் கடைசி வரைக்கும் கொண்டுடும். அந்த குற்ற உணர்ச்சி என்னை வாழ்க்கை ஃபுல்லாக துரத்திட்டே இருக்கும். ஆமா, அதுவும் கரெக்டு தான். சரி, இதோட இதை முடிச்சுக்கலாம். சுபா கையை விடு சுபா. அர்ஜுன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் கையை பிடிச்சிக்கிறேன். தயவு செஞ்சு திரும்பி மட்டும் பார்த்துடாத. சப்போஸ் நீ திரும்பி பார்த்துட்டேன்னா நம்ம காதலை தாண்டி என்னால் வேற எந்த முடிவையும் எடுக்க முடியாது அர்ஜுன். ப்ளீஸ் ஓ அர்ஜுன். சுபா.
தயவு செஞ்சு திரும்பாத அர்ஜுன். ஏய், என்னால மட்டும் எப்படி முடியும்? கொஞ்சம் என்னை பத்தியும் யோசிடி. சரி அர்ஜுன், போகிறேன். நான் உன் லைஃப்லேருந்து ஒரேடியாக போகிறேன். தயவு செஞ்சு திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுறா. நீ திரும்பி பார்த்தனா சத்தியமாக என்னால் இந்த முடிவை எடுக்கவே முடியாது. உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு திரும்பி மட்டும் பார்த்துடாத. என் மனசு மட்டும் கல்லாடி. ஏன்டி என்ன இப்படி பண்ற? ப்ளீஸ் அர்ஜுன். ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கணும்? ஆனால் வேறு வழி இல்லையே. கடவுள் இப்படி ஒரு நிலைமையில என்னை கூட்டு வந்து பாரு. கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அர்ஜுன், உங்கள் அம்மாக்காக நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு முடிவெடுத்த போது நான் உங்களை புரிஞ்சுக்கல. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நிஜமாக உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அர்ஜுன். சரி, சுபா என்றைக்குமே போல்டாக தான் இருப்பான். சுபா அதை மாட்டான். இப்படி கூடவா ஒரு முரலா இருக்கும்? அறிவு, நிறைய இடத்துல இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. ஆனா இந்த வழக்கம் நம்மளுக்கு ஒத்து வராதுக்கா. இந்த சம்மந்தம் வேணாம், விட்டுரு. அறிவு, நான் பேசிட்டு இருக்கேன், அமைதியாரு. அக்கா, சுபாவை எப்படிக்கா? இன்னைக்கா இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி தானடா கொடுக்கணும். அவளோட விருப்பத்தையும் கேட்கணும்லக்கா. ஆமாம், கண்டிப்பாக அவளோட விருப்பத்தை கேட்கணும். அவளை வர சொல்லு. கூப்பிட்டீங்களா? ஆமாம், கூப்பிட்டேன். இவர் தான் வினோத். தெரியும், சொல்லுங்க. இவரோட அக்காவை தான் அறிவுக்கு பொண்ணு கேட்டிருக்கேன். தெரியும், கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போது அவங்க சொன்னதையும் நீ கேட்டு தான் இருந்திருப்பேன், சரியா? ஆமாம், கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி, இதில் உன்னோட முடிவு எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, உனக்கு வினோத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம் தான். நிஜமாக தானே சொல்கிற? ஐயோ, ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஐயோ, நான் எதுவுமே படிக்கலைங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. நான் இந்த ஊரை விட்டு வெளியே எங்கேயுமே போனதில்லை. நீங்கள் சென்னைக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு 4 விஷயம் தெரியும். எனக்கு இந்த விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. விவசாயன்றது ரொம்ப வேலைன்றதை தாண்டி அது ரொம்ப பொறுப்பான விஷயம். அதையே நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்ற போது மற்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாமே கற்றுத்தரேன். அப்புறம் என்ன, என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா. சுபா, என்னை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நான் வினோத் கிட்ட கேட்டு கொஞ்சம் டைம் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, நான் முடிவு எடுத்துட்டேன். அறிவு, சொல்லுக்கா. வா, முடிவில் தெளிவாக இருக்கா. நீ அமைதியாரு. சரிங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, 2 கல்யாணத்தையும் ஒரே டைம் வச்சுக்கலாமா? நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதையே பண்ணிடுங்க. எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகிற வரைக்கும் அவள் குரலில் ஒரு தடுமாட தெரிஞ்சதுடி. உள்ளே போயிட்டு வந்தானே இவ்வளோ போல்டா ஓகேன்னு சொல்கிறா. தாண்டி எனக்கு புரியல. ஆனால் அவள் ஏன் இப்படி முடிவெடுத்தான்னு தெரியலையே. என்ன ஏதோ தீவிரமாக யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம், இதில் வெளியால் யார் வேலையோ இருக்க மாதிரியே என் மனசு உருட்டிக்கிட்டே இருக்கு. இல்லை, எனக்கு கூட இது எதுவும் நார்மலாக நடக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அப்நார்மலாக தோண்டிக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பிங்கின்னு ஒரு கிழவி சுற்றிட்டு இருக்குல்ல, அதை போட்டு 4 பொழந்து எடுத்தோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு எதுனா ஒரு விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கும் இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதான் நடந்துச்சு. அன்னைக்கு அந்த கேள்வி ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, அப்போ பிங்கி கிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஐயோ, தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. யாரா இவன்? சீரியஸாகவும் ஒன்று பேச விட மாட்டான், காமெடியாகவும் ஒன்று பேச விட மாட்டான், எல்லாத்தையும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறான். ஏம்மா மது, எப்படிம்மா இவன் குள்ள குப்பை கொட்டுற? என்னை விடுங்க, நான் ஓடிடுறேங்கண்ணா.